Hi, this is your Yoga Lakshmi. This is your Mahalakshmi. Welcome to Maya Creations. இன்னைக்கு Maya Creations ஓட வீடியோ பாத்தீங்கன்னா குட் பேட் அக்லியோட ரிவ்யூ தான் நம்ம பண்ண போறோம். Hey, என்னாச்சு? நான் இந்த படத்தை பார்க்கவே இல்லடி. சரி, உனக்கு செட்டிங் சொல்லிடலாம். மூவிக்குள்ள போலாமா? எப்படி இருந்துச்சு படம்? படம் செம்ம மாஸ். முக்கியமா தல ஃபேன்ஸ்லாம் இது பக்கா ட்ரீட் டி. ஓ, ஃபர்ஸ்ட் டே போய் தியேட்டர்ல பார்த்தேன். எவ்வளவு என்ஜாய்மெண்டா இருந்துச்சு தெரியுமா? என்னால தான் பார்க்க முடியல. ஏன் நீ கவலைப்படுற? நெக்ஸ்ட் சண்டேவே புக் பண்ணலாமே புக் மை ஷோல. ஓகே, ஆக்சுவலா என்ன ஸ்டோரி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம தலையோட எல்லா படத்தோட ரெஃபரன்ஸும் டான் படத்தோட எல்லா படத்தோட ரெஃபரன்ஸும் வச்சிருக்காங்க. அதாவது தீனா, பில்லா, மங்காத்தா, பில்லா 2 இந்த மாதிரி எல்லா படத்தோட ரெஃபரன்ஸ் வச்சிருக்காங்க. முக்கியமா இந்த ஒருத்தவங்க கேமியோ பண்ணிருக்காங்க. யாருன்னு சொன்னா நம்பவே மாட்டேன். யாரு? நம்ம சிம்ரன். அந்த சாங் எல்லாம் வருதுடி. ஆமா, தலையோட எல்லா கண்டிப்பா போலாம். தலையோட எல்லா மூவி சாங்ஸ்மே இந்த மூவில வருது. கிரீடம், பாலி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் பொறுத்தலைவா, செமையா இருக்குவே ஆசை. இந்த படத்துல இருந்து எல்லா படத்தோட ரெஃபரன்ஸுமே வச்சிருக்காங்க. ஆக்சுவலா ஆதி பாத்தீங்கன்னா பக்காவான ஏகேவோட ஃபேன் நினைக்கிறேன். ஏன்னா அப்படி சூப்பரா எடுத்திருக்காரு படத்தை. எனக்கு ஒரு டவுட், இது வந்து அஜித் ஃபேன்ஸ் மட்டும் பாக்குற மாதிரியான படமா இருக்குமா, இல்ல ஃபேமிலி ஆடியன்ஸும் பாக்குற மாதிரியான படமா இருக்குமா? பக்கா என்டர்டைன்மெண்ட் பேக்கேஜ் இது. நீங்க சின்ன குழந்தைங்கள்ல இருந்து எல்லாமே போய் பார்க்கலாம் இந்த படத்தை. இதுல வந்துட்டு ஒரு 18+ கண்டென்ட் கிடையாது. கண்ணை சொடிக்கிற மாதிரி, மூஞ்சி சொடிக்கிற மாதிரியான கண்டென்ட்டே இல்லடி. இதுல போனா மூவி ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்குமே நீங்க சிரிச்சுட்டே இருக்கலாம், என்ஜாய் பண்ணிட்டே இருக்கலாம். முக்கியமா சொல்றேன், பக்கா ட்ரீட். யாரும் மிஸ் பண்ணாதீங்க, தியேட்டர்ல போய் பாருங்க இந்த படத்தை. அதோட முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, த்ரிஷாக்கும் இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் கொடுத்திருக்காங்க, ஸ்னேகாக்கும் ரெஃபரன்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த படத்துல வர எல்லாருக்குமே அவங்க நடிச்ச படத்துல இருந்து ரெஃபரன்ஸ் கொடுத்திருக்காங்க. சூப்பரா இருக்கு. ஆமாமா, நான் கூட இன்ஸ்டால ஒரு கிளிப்பிங் பார்த்தேன். அந்த கில்லி படத்துல வருமே. ஆமா, என்னது? காரப்பொரி. காரப்பொரி, எஸ் ரைட். நல்லா இருந்தது மேடம். உங்களுக்கு காரப்பொரி தெரியாதா மேடம்? அந்த கிளிப்பிங்க பார்த்ததுல இருந்து நிறைய கிளிப்பிங் வந்தது இன்ஸ்டால. அதை பார்த்ததுல இருந்தே எனக்கு எப்படியாவது படத்தை போய் பார்க்கணும், தியேட்டர்ல போய் பார்க்கணும்னு தான் எனக்கு. போலாம், தியேட்டருக்கு போலாம். யாருமே வந்துட்டு போன்ல பார்க்க வேண்டாம். ஏன்னா போன்ல பார்த்து எக்ஸ்பீரியன்ஸா ஸ்பாயில் பண்ணிக்க வேணாம் தான் நான் சொல்லுவேன். தியேட்டர்ல போய் தியேட்டர்ல மக்களோட மக்களாம் ஏகே ஃபேன்ஸ் கூட உட்காந்து இந்த படத்தை பார்க்கணும். ஏன்னா தலை வந்துட்டு உண்மையா சொல்லணும்னா, நான் வந்துட்டு உண்மையா ரசிச்ச படம் பாத்தீங்கன்னா, தலை ஜாலியா ஃபன் மூட்ல எடுத்த படம் அநேகன்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு, தெரியுமா உனக்கு? நயன்தாரா நடிச்சிருப்பாங்க. அதுல கூட ஒரு ரெஃபரன்ஸ் சொல்ல, உன்னை பார்த்த. சோ அந்த படத்துக்கு அப்புறம் ஒரு ஃபன் ஓரியன்டான மூவின்னு பாத்தீங்கன்னா அது வந்துட்டு நான் சொல்லுவேன் ஏகேவோட. ஏகேவே அப்ப நம்ம வித்தியாசமா பார்க்கலாம். பக்கா ஜாலியான மூவி, ஜாலியான டைப்ல எல்லாமே பார்க்கலாம். இது வரைக்கும் ரொம்ப சீரியஸான டைப்பா பார்த்த ஏகேவை இப்போ இந்த மூவில ரொம்ப பவரா, ரொம்ப காமெடியனா, ஒரு என்ஜாய்மெண்ட் ஃபுல்லா பார்க்கலாம். கரெக்ட். ஆமா, பேக் டு 90s அப்படிதான் நான் சொல்லணும். நம்ம எல்லாருமே டைம் டிராவல் பண்ண வச்சிருக்காரு ஏகே, அவ்வளவுதான் சொல்லணும். இது வந்து 2K ஜெனரேஷன்ல வாழ்ந்துட்டு இருக்கோம். பட் ஆனா 90s கிட்ஸோட மெமரி எல்லாமே ரீக்ரியேட் பண்ணிருக்காரு ஏகே. பக்காவா இருக்கு. அதுல எந்த ஒரு மிஸ்டேக் இல்ல, வந்து சின்னதா எப்படி இருக்கு அப்படி இருக்கு அப்படிலாம் கிடையவே கிடையாது. பக்கா மாஸ். தலை வந்துட்டு சூப்பரா சொல்ற ஸ்பீச்லெஸ். அந்த படம் பார்த்ததுல இருந்து சூப்பரா சொல்ல சொல்ல எனக்கு போய் இப்பவே புக் பண்ணிடணும்னு தோணுது. கண்டிப்பா இப்பயே புக் பண்ணி நைட் ஷோ போலாமா? கண்டிப்பா போலாம். ஓகே, அகைன் செகண்ட் டைம் நைட் ஷோ போறோம் இன்னைக்கு. நாங்க போலாமடி? உண்மையாவே போலாமே. ஓகே, நம்ம எல்லாருமே தெரியும். உன்னோட ஃபேவரட் சாங் வந்திருக்குடி படத்துல. என்ன சாங்? ஏய் தொட்டு தொட்டு பேசும் சார். அந்த பாட்டு வந்திருக்குடி. அந்த பாட்டு வந்திருக்கு. இதுல இன்னும் அர்ஜுன் தாஸ் தான் மெயின் வில்லனே படத்துல. அர்ஜுன் தாஸ் தான் மெயின் வில்லன். ஏன்னா அர்ஜுன் தாஸ் வந்துட்டு டபுள் ஆக்ஷன் பண்ணிருக்காரு. எனக்கு அர்ஜுன் தாஸ் ரொம்பவே பிடிக்கும். ஒரு வாய்ஸ் அப்படியே ஒரு மாதிரி அப்படியே சிங்கம் மாதிரி அப்படியே இருக்கும் ஒரு வாய்ஸ் எனக்கு. ஆமா, சீரியஸாவே படத்துல நீங்க எதிர்பார்க்காத ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. சொல்லலாம்னு எனக்கு இங்க வரைக்கும் இருக்கு. பட் நான் சொல்லிட்டேன், ஸ்பாயில் பண்ண விரும்பல. நீங்க போய் தியேட்டர்ல போய் பாருங்க. அர்ஜுன் தாஸோட கேர்ள் ஃப்ரெண்டு எனக்கு எப்படி துடிக்குது சொல்லணும்னு சொல்லிட்டு, பட் நான் சொல்ல மாட்டேன். நீங்க போய் தியேட்டர்ல போய் பாருங்க. முக்கியமா சொல்லணும்னா ஏகே ஃபேன்ஸ் வந்துட்டு பல நாள் கழிச்சு ஒரு பக்கா
பேக்கேஜ் தான் நான் சொல்லுவேன், விட்டமின் பேக்கேஜ் தான் நான் சொல்லுவேன். இதுல வந்துட்டு என்னோட ரசிகர், அவரோட ரசிகர், அவங்க ஃபேன், எங்க ஃபேன், இப்பெல்லாம் நீங்க யாருமே பிரிச்சு பார்க்காம டைரக்டா தியேட்டர் போங்க, புக் பண்ணுங்க, போய் என்ஜாய் பண்ணுங்க மூவியை. ஜஸ்ட் 2 hours தர்றமா இருக்கும், 2 மணி நேரம் வேஸ்ட் பண்ண மாட்டீங்க. பாய். பாய்.